வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ரஞ்சனா. நாங்கள் இன்றைக்கு உள்ளூரிலேயே மலிவாக கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்தி சம்பல் செய்வோம். என்னுடைய வீட்டு முருங்கை மரத்தில் எடுத்த முருங்கை இலை இது. ஒரு பாத்திரத்தில் முருங்கை இலையை போட்டு 1 டீஸ்பூன் உப்பு போட்டு தண்ணீரை மட்டத்துக்கு விட்டு 10 நிமிடங்கள் ஊற விடும். 10 நிமிடத்தின் பின் முருங்கை இலையை நன்றாக அலசி 2-3 தண்ணிக்கு கழுவி எடுத்து அதை ஒரு நெற்றில் புழிந்து வெயிலில் உலர விடவும். இப்போ பாருங்கள், நெற்றில் புழிந்தாச்சு. இதில் இப்போ தன்மை இருக்கும். அதை கொஞ்சம் வெயிலில் உலர விடணும் அல்லது காற்றுல உலர விடணும். உலர விட்ட பின்பு நிலக்கடலை 50 கிராம், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், செத்தல் மிளகாய் ஒரு 9-10, மல்லி 1 டீஸ்பூன், நெச்சீரகம் 1 டீஸ்பூன், எள்ளு 1 டீஸ்பூன், புளி சிறிதளவு, 3 கட்டி காணும், பெருங்காயம் சிறிதளவு போடலாம், விருப்பமில்லாட்டி விடலாம். எல்லா பொருட்களையும் நான் இப்பொழுது வறுத்தெடுக்கிறேன். இப்பொழுது கச்சான வறுத்தெடுக்கிறேன். தோல் நீக்காமல் இந்த தோலோடு தான் இது பாவனைக்கு எடுக்க வேணும். உளுத்தம்பருப்பை நல்ல பொன்னிறமாக வறுத்தெடுக்க வேணும். அப்போ தான் முறுக்கு வரைக்குள்ள டேஸ்டாக இருக்கும். கடலைப்பருப்பு வறுக்க 3 விதையுடைய பழப்புளியையும் சேர்க்கவும். இப்போ பழப்புளி விதையுடன் நன்றாக கடலைப்பருப்பில் ஊறி வரும். காய்ந்து வந்த பிறகு விதையை நீக்கி புளியை அப்படியே அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்புடன் சேர்க்கவும். இதே போல் நெச்சீரகத்தை மெல்லையும் வறுத்தெடுக்கவும். இறுதியாக முருங்கை இலையை வறுத்தெடுங்க. ஆனால் அந்த பச்சை நிறம் மாறாமல் இறக்க வேணும். எனக்கு கிடைத்த முருங்கை இலை 2 கப் கிடைத்தது. 1 கப்பின் நிறம் 100 கிராம். இலை கனம் குறைந்தபடியாக இது களவு சொல்ல இயலாது. நான் ஒரு கட்டு முருங்கை இலை தான் இதில் சேர்க்கிறேன். இப்போ முருங்கை இலை பச்சை நிறமாகவே இருக்குது. நான் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறேன். மஞ்சள் தூளை சேர்த்து வறுக்கைக்கு நல்ல ஒரு வாசம் வரும். இதன் பின் வறுத்த சகல பொருட்களையும் இத்துடன் சேர்க்கவும். புளி நாங்கள் முன்பே சேர்த்திருக்கிறோம். அதனால் எல்லா கூட்டையும் கலக்கி விட்டு ரக்கி உப்புத்தூள் அளவாக போடவும். 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் தேவை வரும். ஆற விட்டு கிரைண்டரில் போட்டு அரைக்கவும். இதை தூளாக அரைக்கக்கூடாது. நல்ல மாப்பொடியாக கரடு முரடாக இருக்க வேண்டும். இப்போ பாருங்கள், முருங்கை இலை சம்பல் ரெடியாகிட்டு. இதை நீங்கள் 1 மாதம் வரைக்கும் போத்தலில் போட்டு பழுதாகாமல் விட்டு பாவிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சம்பல் எப்படி என்று. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.